போதை பிரிவில் சிறப்பாக செயல்பட்ட 15 காவல் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் பதக்கங்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாநிலத்தில் போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறந்து விளங்கிய காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் ஆளுநர்களுக்கு போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தல் ஒழிப்பு சிறப்பு பணிக்கான தமிழக முதல்வரின் காவல் பதக்கம் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி 2026ஆம் ஆண்டிற்கான காவல்துறைக்கான முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து தமிழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா, ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ், சென்னை போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ லட்சுமணன், காவல் உதவி ஆய்வாளர் மனோஜ்குமார், திருச்சி மண்டல காவல் ஆணையாளர் கண்ணன், கோவை மண்டல காவல் ஆய்வாளர் காமராஜ், தேனி குரங்கணி உதவி ஆய்வாளர் அருண், நெல்லை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தலைமை காவலர் ஐயப்பன், சென்னை அசோக் நகர் தலைமை காவலர் பிரேம்குமார் உள்ளிட்ட 15 பேருக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன.